சின்ன வயசில் ஃப்ரெண்டே இல்லை, நிறைய ஃப்ரெண்டு இப்போ இருந்தாங்க, ஆனால் விட்டு போயிட்டாங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேர் விட்டு போவாங்க, இன்னும் நிறைய பேர் வருவாங்க. உனக்கு இன்னும் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் லைஃப் முன்னாடி இருக்கு. இதே மாதிரி இன்னும் ஒரு 100 பேரை பார்ப்பேன். ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு ஒரு பொண்ணு பெஸ்ட் ஃப்ரெண்ட். 12th ஃபேர்வெல் போது நான் லாஸ்ட்டாக அந்த பொண்ணை பார்த்து பெஸ்ட் ஃப்ரெண்ட். 4 வருஷம் ஒன்றா நாங்கள் படித்து எப்போவுமே ஒன்றாவே இருப்போம். இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை, ஃபோன்லேயே பேசல, எனக்கு அவள் எங்கே இருக்கானே தெரியாது. லைஃப் மூவ்ஸ் ஆன். காலேஜ் படிக்கும்போது நான் என் ஒய்ஃப் பார்த்தேன். 20 இயர்ஸ் ஆச்சு எங்களுக்கு ஆல்மோஸ்ட் கல்யாணம் ஆகி. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க தான் 20 இயர்ஸாக. நல்ல வேலை அந்த பொண்ணை நான் பார்க்கல, அதுக்கப்புறம் அப்படி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அப்போ நான் என் ஒய்ஃபே பார்த்துருக்க மாட்டேன், நான் அந்த பொண்ணோட வேறு காலேஜ் கூட போயிருப்பேன். ஸோ லைஃப் சர்ப்ரைசஸ் யூ வித் பீப்புள். ஆனால் அந்த மாதிரி வர ரிலேஷன்ஷிப்பை நீ காம்பன்சேட் பண்ணணும், எப்படியாவது அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி கூடவே வச்சுக்கணும்னா வச்சுக்க முடியாது. ரொம்ப டயரிங்காக இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பண்ணிகிட்டே இருக்கணும், முடியாது, வெறுத்து அப்படியே வெடிச்சிரும். அப்படி இருக்குன்னா ரிலாக்ஸ் ஆகு, கொஞ்ச நாள் யாருக்கிட்டையும் பேசாத. கொஞ்ச நாள் கழிச்சு யாராவது ஒரு பையனோ பொண்ணோ ஃப்ரெண்டாக வாங்க, அதுலேருந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க.